அவனை கூட்டு போய் இதுதான் எடிட்டிங் ரூம், இதுதான் லேபரட்டரி, இதுதான் ஃப்ளோரு அப்படின்னு போய் ஒன்று ஒன்றா காட்டி அவனுக்கு திரையுலகத்தினுடைய அஸ்திவாரத்தை சொல்லிக் கொடுத்தது உண்டு. அதே கமலஹாசன் வளர்ந்த பிறகு என்னுடைய படங்களிலே நடித்த போது, முத்துராமன் சார் சென்னையிலே இருந்துக்கிட்டு சட்டிக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாதீங்க, டெல்லியில் உலக பட விழா நடக்குது, அங்கே வந்து படங்களை பாருங்கள்னு கூட்டு போய் என் கையை பிடிச்சிட்டு போய் இதுதான் அமெரிக்க படம், இதுதான் கொரிய படம், இதுதான் ஜப்பான் படம் என்று அவனுக்கு உலக படங்களை எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் அந்த உலக நாயகன். அவனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் வேணும்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அது என் குழந்தை. கைதட்ட மாட்டீங்களா? 4 வயசு குழந்தைய கமலஹாசனை வளர்த்து இன்னைக்கு உலக நாயகனாக எம்பியா பார்க்குற அளவுக்கு எனக்கு வயசாகிருக்குங்கிறத மகிழ்ச்சியோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த கமலஹாசனை உலகநாயகனாக வருவான்னு நாங்கள் அப்போவே முடிவு பண்ணோம். எனக்கு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதே நடித்து காட்டுவான், நடனம் மாட்டி காட்டுவான், சிரிச்சு எல்லாம் பண்ணும்போதே நாங்கள் சொன்னோம், வளரும் பயிர் முளையில தெரியுங்கிற மாதிரி இவன் பெரிய ஆளாக வருவான்னு சொன்னோம். இன்னைக்கு அவன் பெரிய ஆளாக வந்து உலக புகழ் பெற்றிருக்கிறான்.